திருப்பத்தூர் பள்ளி மாணவன் சந்தேக மரணத்தில் திடீர் திருப்பமாக தற்பொழுது பிரேத பரிசோதனை அறிக்கை என்பது வெளியாகியிருக்கிறது. பிரேத பரிசோதனையின் அறிக்கையின்படி மாணவன் நீரில் மூழ்கியதால் தான் இறந்திருப்பதாக மருத்துவ பரிசோதனை என்பது தகவலாக வெளியிட்டிருக்கிறது. மேலும் இது மாணவன் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக போலீசாரின் முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நீரில் மூழ்கியதே மாணவன் இறப்பிற்கு காரணம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த விவகாரத்தில் பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுது? முழு விவரங்கள் என்ன சதீஷ் முருகன்? வணக்கம். திருப்பத்தூர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளியில் நேற்றைய தினம் 11ஆம் வகுப்பு படிக்கும் முகிலன் என்கிற மாணவர் மூடிய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். இவர் அந்த பள்ளியில கடந்த 3 ஆண்டுகளாக படித்து வரும் சூழல்ல கடந்த 1ஆம் தேதி முதல் அவரை காணவில்லை என பெற்றோர் புகார் அளித்து போலீசாருடன் தேடி வந்தனர். இந்த நிலையில நேற்றைய தினம் பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிணற்றில் மூடி இருக்கக்கூடிய அந்த கிணற்றில் மாணவனுடைய சடலம் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டு காவல்துறையினர் சடலத்தை மீட்டு விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக இந்த விசாரணைக்கு முதற்கட்டமாக பெற்றோர் தரப்பிலிருந்து பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அதே போல பிரேத பரிசோதனை செய்வதற்கும் அவர்கள் தகுந்த முறையில் ஒத்துழைப்பு வழங்காத சூழலால் ஒரு 6 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பிரேத பரிசோதனையானது தள்ளி போனது. இந்த நிலையில தான் மருத்துவர் கொண்ட சிறப்பு மருத்துவர்கள் குழு பிரேத பரிசோதனையை மேற்கொண்டிருந்தனர். நேற்றைய தினம் இந்த பிரேத பரிசோதனையானது நிறைவு பெற்ற நிலையில அது குறித்த முதற்கட்ட தகவல்கள் வெளியாகிருக்கிறது. பிரேத பரிசோதனையை பொறுத்தவரையில மாணவன் நீரில் மூழ்கியதாலே இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அவரது உடலில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்கிற அடிப்படையில் இந்த விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அதே போல இதற்கு முன், அதாவது மரணத்திற்கு பிறகு யாராவது அடித்து கொலை செய்து உள்ளே தூக்கி போட்டார்களா என்கிற அடிப்படையில் அந்த கேள்வி மிக பிரதான கேள்வியாகிறது. அது போன்று அடித்து துன்புறுத்தியதாகவோ அல்லது கொலை செய்து கிணற்றுக்குள் போட்டது போன்ற தகவல்கள் இல்லை. நீரில் குதித்து அதன் மூலம் மூழ்கியதால் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. காஸ் ஆஃப் டெத் என்பது ட்ரௌனிங் என்ன முதற்கட்ட மருத்துவ பிரேத பரிசோதனையில் தெரிந்திருக்கிறது. போலீசாருடைய விசாரணையிலும் கூட மாணவர் தற்கொலை செய்து கொண்டதுதான் இந்த இறப்பிற்கான காரணம் எனவும் இதற்கு சந்தேகத்தின் அடிப்படையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலை அதை காவல்துறையினர் தற்போது வரை மறுத்திருக்கிறார்கள். தற்போது நடைபெற்றக்கூடிய இந்த முதற்கட்ட விசாரணையில அவர் தற்கொலை செய்து கொண்டது என்பதற்கான பல்வேறு தடயங்கள் கிடைத்திருப்பதாகவும், ஆனால் அவரை துன்புறுத்தியதாகவோ அல்லது அடித்து கொலை செய்தது போன்ற சம்பவங்களுக்கு தொடர்பான அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு தொடர்பான எந்தவித தடயங்களும் காவல்துறையினருக்கு கிடைக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மரணமடைந்த மாணவர் முகிலன் மனமுடைந்து மன உளைச்சலில் இருந்ததாகவும், அவர் பேசி வந்த, அதாவது அவர் பழகி வந்த நண்பர் ஒருவர் கடந்த ஒரு 3 மாதங்களாக அவருடன் பேசவில்லை என்கிற மன உளைச்சலிலும் மனமுடைந்து காணப்பட்டதாலும் இதற்கு காரணமாக இருக்கலாம், தற்கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் காவல்துறையினுடைய முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. பெற்றோர் தரப்பில் வைக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளை காவல்துறையினர் மறுத்திருக்கிறார்கள். சந்தேகப்படும்படியான எந்தவிதமான சம்பவங்களும் அந்த பள்ளியிலோ அல்லது மாணவனுக்கோ நடக்கவில்லை, மாணவனுக்கு மீதும் எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை என்கிற அடிப்படையில் இந்த தற்கொலைக்கான காரணமாகத்தான் இருக்கும் என்ற சூழல்ல காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் கொண்டு அமைக்கப்பட்ட அந்த விசாரணை குழுவானது தற்பொழுது அந்த மரணத்திற்கான காரணத்தை தெரிவித்திருக்கிறார்கள். திருப்பத்தூர் பள்ளி மாணவன் சந்தேக மரணமாக இருந்த அடிப்படையில் தற்பொழுது அது தற்கொலை செய்தன் கொண்டதன் மூலமாக அவர் மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.